மலை போல துன்பம் என்னை சூடும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே, கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறிந்தென்னை நினைப்பவரே, நீர் போதும் என் வாழ்விலே. ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே. பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் இந்த புதிய வாரத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். இதோ இந்த மாதத்தின் கடைசி நாட்களில் இருக்கின்றோம். மாதம் முழுவதும் ஆண்டவர் நம்மை காத்திருக்கின்றார். உண்ண உணவு கொடுத்திருக்கின்றார், உடுக்க உடை கொடுத்திருக்கின்றார், இருக்க வீடு கொடுத்திருக்கின்றார். அழகு போல நம்முடைய தேவையை அனைத்தையும் ஆண்டவர் சந்தித்திருக்கின்றார். ஆண்டவருக்கு கோடான கோடி நன்றி செலுத்துவோம். நம்முடைய சுவாச காற்றை ஆண்டவர் பொறுப்படுத்தபடியினால்தான் நாம் இந்த நாளில் உயிரோடு இருக்கின்றோம். ஆண்டவருக்கு நன்றி சொல்ல மறந்துவிட வேண்டாம். இந்த வாரம் நாம் தியானிக்கக்கூடிய வார்த்தையின் தலைப்பு என்னதென்றால், உன் போராட்டத்தில் ஆண்டவர் குறுக்கிடுவார். ஹல்லேலூயா. என்னுடைய பிரச்சனையில், என்னோட போராட்டத்தில், என்னுடைய பலவீனத்தில் யார் உதவி செஞ்சா எனக்கு நல்லா இருக்கும். நிறைய பேர் நினைப்போல, இவங்க வந்தால் நல்லா இருக்கும், இவங்க இதை விசாரிச்சா நல்லா இருக்கும், இந்த நபர் எனக்கு இதை சாங்ஷன் பண்ணால் நல்லா இருக்கும், எனக்கு இந்த நோயிலேருந்து விடுதலை கிடைச்சா நல்லா இருக்கும். இப்படி நிறைய காரியங்களை எதிர்நோக்கி நம்ம காத்திருக்கோம். இவங்க பண்ணால் நல்லா இருக்கும், அவங்க பண்ணால் நல்லா இருக்கும்னு. ஆனால் இன்னைக்கு வார்த்தை நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உன்னுடைய போராட்டத்தில் ஆண்டவரே குறுக்கிட போகிறார் அப்படின்னு சொல்லி வார்த்தை சொல்லுது. இன்னைக்கு எப்படிப்பட்ட ஒரு போராட்டத்துக்குள்ளே நான் போய் கொண்டு இருக்கிறேன், எப்படிப்பட்ட ஒரு நெருக்கத்துக்குள்ளே நான் போயிட்டுருக்கேன், ஆண்டவர் அதில் குறுக்கிட்டார் அப்படின்னு சொன்னா என் வாழ்க்கை எப்படி இருக்கும்? யாக்கோபுடைய வாழ்க்கையில் பார்க்குறோம், அம்மா அப்பா விட்டுட்டு முதல் முறை அவன் ஒரு பயணத்தை மேற்கொள்கிறான். புதிய இடம், போகிற இடம் எப்படி இருக்கும்னு தெரியாது, நான் தங்குற இடம் எப்படி இருக்கும்னு தெரியாது, என்னை வச்சு பார்த்துக்கிறவங்க எப்படி பார்த்துக்க போகிறாங்கன்னு தெரியல, எனக்கு முன்பதாக இருக்கக்கூடிய வழியெல்லாம் எனக்கு வியப்பாக இருக்குது, ஆச்சரியமாக இருக்குது, புதிதாக இருக்குது. இப்படிப்பட்ட எண்ணத்தோடு யாக்கோபு அந்த இடத்தை விட்டு கடந்து போகும்போது ஆண்டவர் யாக்கோபோடு இடைப்படுகின்றார். ஆண்டவர் யாக்கோபுக்கு என்ன வார்த்தை கொடுக்கின்றார்னு பார்க்கலாம். தொடக்க நூல் அதிகாரம் 28 இறை வார்த்தை 15 பார்க்கிறோம். ஆண்டவர் யாக்கோபிடத்தில் என்ன சொல்றாருன்னா, நான் உன்னோடு இருப்பேன், நீ எங்கு சென்றாலும் உனக்கு நான் காவலாயிருந்து இந்நாட்டிற்கு உன்னை திரும்பி வர செய்வேன், ஏனெனில் நான் உனக்கு வாக்களித்ததை நிறைவேற்றும் அளவும் உன்னை கைவிட மாட்டேன். இப்போ ஆண்டவர் யாக்கோபு கிட்ட சொல்றாரு, நீ எங்கே போனாலும் நான் உன் கூடயே இருப்பேன், நீ என்ன செஞ்சாலும் நான் உன் கூட இருந்து செயல்படுவேன், நீ திரும்ப இந்த இடத்திற்கு நல்லபடியாக வருவ, அதே போல் உனக்கு நான் எதை வாக்களிச்சனோ அதை நிறைவேற்றும் அளவும் உன்னை கைவிட மாட்டேன். ஆண்டவர் யாக்கோபுடைய பயணத்தில், யாக்கோபுடைய தனிமையில் ஆண்டவர் குறுக்கிடுகின்றார். என்ன நடக்குமோ, எப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லி பயந்த அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய சூழ்நிலையை ஆண்டவர் அந்த சூழ்நிலையில் குறுக்கிட்டு, நான் உன் கூட இருப்பேன், உனக்கு எதெல்லாம் நான் வாக்களிச்சனோ அது எல்லாத்தையும் செய்து முடிக்கிற வரைக்கும் உன் கூட இருப்பேன்னு சொல்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் இந்த வார்த்தையை தான் நம்ம கூட இடைப்படுகிறார். இன்றைக்கு மகனே மகளே, உங்கள் பேரை அதில் வச்சுக்கோங்க. ஜோஸ்வினா இருக்கலாம், ராணியாக இருக்கலாம், ராஜாவாக இருக்கலாம், யாரோட பேர் அந்த இடத்துல போடணுமோ உங்களோட பேர் அந்த இடத்துல போட்டுக்கோங்க. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உனக்கு வாக்களித்ததை நிறைவேற்றும் அளவும் உன்னை கைவிட மாட்டேன்னு சொல்கிறார். ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு கடவுள் உங்களுக்கு எதெல்லாம் கொடுப்பேன்னு வாக்குறுதி கொடுத்தாரோ, எதெல்லாம் செயல்படுத்துவேன்னு சொன்னாரோ, எதெல்லாம் மாற்றுவேன்னு சொன்னாரோ, எதெல்லாம் நான் உனக்கு சுகமாக்கி தருவேன்னு சொன்னாரோ, எதிலெல்லாம் உனக்கு ஒரு சமாதானத்தை தருவேன்னு சொன்னாரோ, அது எல்லாத்தையுமே இன்னைக்கு ஆண்டவர் செய்து முடிக்கிற வரைக்கும் உன்னோடு கூட இருந்து அதை செய்து முடிப்பேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். உன்னுடைய போராட்டத்தில் ஆண்டவர் குறுக்கிட போகின்றார். உன்னை எதிர்க்கிறவர்களுக்கு நடுவில் ஆண்டவர் குறுக்கிட போகின்றார். உன்னுடைய சுகவீனத்துக்கு நடுவில் ஆண்டவர் குறுக்கிட போகின்றார். இப்படி ஆண்டவர் எதிலெல்லாம் இன்னைக்கு நீ தளர்ச்சி உற்று இருக்கிறீங்களோ, கழுத்து வர வெள்ளம் வந்துருச்சு, என்ன செய்ய போகிறேன், இந்த நபரை நான் எப்படி சந்திக்க போகிறேன்,
இந்த நபருக்கான காரியத்தை நான் எப்படி செய்து முடிக்க போறேன் அப்படின்னு சொல்லி நமக்கு முன்னால் இருக்கிற சூழ்நிலை நமக்கு இன்னைக்கு சவாலாக இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இந்த சவால்களில் நான் குறுக்கிடப் போகின்றேன். நீ ஆச்சரியமாய் பார்க்கக்கூடிய காரியத்தில் நான் குறுக்கிடப் போகின்றேன். நீ இன்னைக்கு மலை போல பார்த்து கொண்டிருக்கிற உன் சூழ்நிலையில் நான் குறுக்கிடப் போகின்றேன். அதை பனி போல உனக்கு மாற்றி கொடுக்க போகின்றேன். அல்லேலூயா. மத்தேயு அதிகாரம் 8 இறை வார்த்தை 24 26 பார்க்கின்றோம். இதில் என்ன கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புயல் காற்று வீசுது, படகுல ஆண்டவர் தூங்கி கொண்டு இருக்கிறாரு. அப்போ சீஷர்கள் ஆண்டவர்கிட்ட போய் சொல்றாங்க, ஆண்டவரே இப்படி புயல் காற்று அடிக்குது, என்ன செய்யறதுன்னு தெரியல, பயமா இருக்கு, எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஆண்டவர் என்ன பதில் கொடுக்குறாங்க? ஆண்டவர்கிட்ட ஓடி போய் சொல்றாங்க, ஆண்டவரே நாங்கள் மடிந்து போக போறோம்னு சொல்றாங்க, இறந்துருவோம் அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் அதுக்கு என்ன பதில் அவங்களுக்கு கொடுக்குறாங்க? இறைவார்த்தை 26 பார்க்கின்றோம். ஆண்டவர் பதில் கொடுக்கிறாரு. இயேசு அவர்களை நோக்கி, நம்பிக்கை குன்றியவர்களே ஏன் அஞ்சுகிறீர்கள் என்று கேட்டு எழுந்து காற்றையும் கடலையும் கடிந்து கொண்டார். உடனே மிகுந்த அமைதி உண்டாயிற்று. காற்று அடிக்குது, கடல் கொந்தளிக்குது, பயப்படுறாங்க, மூழ்கிடுவோமோ, செத்துருவோமோ அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க. இன்னைக்கு அவங்களோட பிரச்சனை என்னவா இருக்கு? காற்று அலைகள் ஜாஸ்தியா இருக்கு, செத்துருவோம் அப்படின்னு சொல்லி. அப்ப அந்த பிரச்சனையில ஆண்டவர் குறுக்கிடுகின்றார். எப்படி குறுக்கிட்டாரு? ஆண்டவர்கிட்ட போய் சொல்றாங்க, ஆண்டவரே எங்களை காப்பாத்துங்க, என்ன நடக்குமோ தெரியல, பயமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஆண்டவர் சொல்றாரு, நம்பிக்கை குன்றியவர்களே, உனக்கு நம்பிக்கையே இல்லையா? இவ்வளோ கம்மி விசுவாசத்தோட இருக்க, நானே உன் கூட பயணித்து கொண்டு இருக்கிறேன். அப்படி இருக்கும்போது நான் உன்னை சாகடிக்க விட்டுருவேனா? ஏன் உன்னோட விசுவாசம் ரொம்ப குறைவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு, உன் விசுவாசம் குறைவா இருந்தனால நான் உன்னை காப்பாற்ற மாட்டேன் அப்படின்னு சொல்லல. அந்த சூழ்நிலையில ஆண்டவர் குறுக்கிடுகின்றார். அந்த இயற்கையின் சீற்றத்தோட ஆண்டவருடைய கட்டளை குறுக்கிடுகின்றது. ஆண்டவர் காற்றையும் கடலையும் அடக்குகின்றார். அது அப்படியே ஆண்டவருடைய கட்டளைக்கு அடிபணிகின்றது. உடனடியாக அந்த இடத்துல ஒரு அமைதி ஏற்படுகின்றது. ஹல்லேலூயா. அப்ப எதிர்மறையா இருக்க அந்த சூழ்நிலையை ஆண்டவர் குறுக்கிடும் போது அந்த எதிர்மறையா இருக்கக்கூடிய சூழ்நிலை சாதகமா மாறுது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில எதிர்மறையா இருக்கக்கூடிய நபர்களை ஆண்டவர் குறுக்கிடும் போது நமக்கு அவர்களை சாதகமாய் மாற்றி கொடுக்கின்றார். எதிர்மறையா இருக்கக்கூடிய காரியங்களை இன்றைக்கு ஆண்டவர் அதில் குறுக்கிடும் போது நமக்கு அது சாதகமாக முடிகின்றது. இவங்க இந்த விஷயத்தை பேசினா நமக்கு சுமூகமா முடியும், இவங்க மட்டும் உதவி செஞ்சுட்டா இந்த காரியம் எனக்கு முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி மனிதர்களை நம்பி நம்ம ஓடுறதை விட ஆண்டவருடைய குறுக்கீடு இந்த காரியத்தில் இருக்கணும். ஆண்டவர் எனக்காக இந்த நபரிடத்துல இடைப்படணும். ஆண்டவர் எனக்காக இந்த பிரச்சனையோடு பேசணும். ஆண்டவர் இன்றைக்கு என் போராட்டத்தில் என் உடன் இருந்து என்னை தாங்கணும் அப்படின்னு எப்ப ஆண்டவருக்கு நான் முதலிடம் கொடுக்கிறேனோ, என்னுடைய விசுவாசத்தை கொண்டு ஆண்டவர் எல்லாத்தையும் பார்த்துப்பாரு, இன்னைக்கு இந்த பிரச்சனையில ஆண்டவர் குறுக்கிடுவார், அவர் செயல்படுவார் அப்படின்னு சொல்லி நான் அமைதியா இருந்தேன் அப்படின்னு சொன்னா நிச்சயமா ஆண்டவர் குறுக்கிட்டு சூழ்நிலைகளை மாற்றுவார், நபர்களை மாற்றுவார். மலை போல நீங்க பார்க்கிற ஒரு விஷயத்தையும் ஆண்டவர் உங்களுக்கு பனி போல மாற்றி கொடுப்பார். கைக்குள்ள அடங்காத ஒரு காரியம், எப்படி பார்த்தாலும் இது எனக்கு சாதகமா இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய விஷயத்த ஆண்டவர் உங்களுக்கு சாதகமாக மாற்றி கொடுப்பார். இன்றைக்கு ஆண்டவர் இந்த வார்த்தையின் மூலம் இதைத்தான் நமக்கு வலியுறுத்தி கூறுகின்றார். உனக்கு எதிர்மறையாய், உனக்கு சாதகம் இல்லாத பல காரியத்தில் ஆண்டவர் குறுக்கிடப் போகின்றார். அவர் அந்த காரியத்தை எடுத்து பார்க்கும்போது அந்த காரியம் ஒன்றுமில்லாமல் மறைந்துவிடும், மாறிவிடும். இறைவனை மட்டும் நம்பி தொடர்ந்து பயணிப்போம். நிச்சயமாக உங்கள் போராட்டத்தில் ஆண்டவர் குறுக்கிட்டு காரியங்களை மாறுதலாய் முடிய செய்வார். ஆமேன். காட் பிளஸ் யூ. கண்களை மூடி ஜெபிப்போமா. இரக்கமே உருவான இறைவா, அருமையான வார்த்தையை கொடுத்ததற்காக நன்றி ஐயா. எங்களுடைய போராட்டத்தில் நீர் எங்களோடு உடனிருந்து செயல்பட போவதற்காக நன்றி. எங்களுடைய பலவீனத்திலும் இயலாமையிலும் நீர் செயலாற்றப் போவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இதோ இந்த வார்த்தையின் மூலமாய் நீங்கள் எங்களோடு கூட இடைப்பட்டதற்காக உமக்கு நன்றி. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மகனுடைய வாழ்க்கையிலும் மகளுடைய வாழ்க்கையிலும் நீர் குறுக்கிட்டு காரியங்களை அனுகூலப்படுத்துவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஜெபங்கள் அனைத்தையும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஏறெடுக்கிறேன்.
உயிருள்ள தகப்பனே, ஆமேன். காட் bless யூ. பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை பலருக்கு பகிர்ந்து கொடுங்கள். பிரேயர் வாரிஸ் மினிஸ்ட்ரி தினந்தோறும் இன்றைய வாக்கு தத்தம், வீக்லி மெசேஜஸ், ஸ்பெஷல் மெசேஜஸ் எல்லாவற்றையும் ஒவ்வொரு நாள் தவறாமல் கொடுத்து கொண்டிருக்கின்றது. இந்த ஊழியத்தை உங்கள் ஜெபத்தால் தயவு செய்து தாங்குங்கள். தடைபடாமல் இந்த ஊழியம் நடக்கட்டும். அநேக ஆன்மாக்கள் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள் அறுவடை செய்யப்படட்டும். ஆண்டவருடைய வார்த்தை எல்லோருக்கும் 60 100 பலன்களை கொடுக்கட்டும். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். எத்தனை நிந்தைகள், எத்தனை தேவைகள் என்னை சூழ நின்றாலும் உமை பார்க்கின்றேன். உத்தம ஊழியன் என்று நீர் சொல்லிடும் ஒரு வார்த்தை கேட்டிட உண்மையாய் ஓடுகின்றேன். அழைத்தவரே, அழைத்தவரே, என் ஊழியத்தின் ஆதாரம்.